ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்லீவ் கட்டிங்கில் நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் உடையது. சரிங்களா? ஆல்ரெடி நான் சுடிதாரில் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், இது போல் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டேன். சரிங்களா? மீது இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ் வந்து ஏன் இப்போ கட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடாகவே இருக்கும். சரிங்களா? இந்த ஃப்ளவர் பாருங்கள், ஒன் சைடாக, அதாவது இந்த மாதிரியே இருக்குது, ஒரே பொசிஷனில் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி, ஏன்னா டபுள் ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு ஸ்லீவை கட் பண்ணும் பொழுது ஒரு ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இந்த ஃப்ளவர் இருக்கும், இன்னொரு ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். ஆக இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஸ்லீவ் பார்க்க அவ்வளவா அழகா இருக்காது. சரிங்களா? அப்போ ரெண்டு ஸ்லீவும் ஒரே மாதிரியே மெத்தடில் நம்ம இருக்கணும். ஸோ சேமாக நம்மளால வந்து கட் பண்ண முடியாது. இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஃபைனலாக நான் வந்து கட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம எப்பவும் போல் நார்மலாக வந்து ஃபோல்டு பண்ணி கட் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லீவ் எது அப்படின்னு கேட்டால் இது மாதிரி, அதாவது கீழ்ப்பக்கம் நம்ம கை சுற்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கை சுற்று பகுதியில் இந்த தண்டு பகுதி இருக்கணும். சரிங்களா? மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார் பகுதி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பொசிஷன் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுவே இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணலாம். இந்த சைடு மார்க் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த ஃப்ளார் பகுதி வந்து கீழே இருக்குது. சரிங்களா? தண்டு பகுதி மேலே இருக்குது. இப்போ கீழ் நோக்கி வர்ற மாதிரி இருக்கும். கீழ் நோக்கி வர்ற மாதிரி பூ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பார்க்க அழகாக இருக்காது. ஸோ இதை விட்டுறலாம். சரிங்களா? இப்போ இந்த பீஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்லீவ் மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். பாருங்கள், இருக்கக்கூடிய பீஸை அப்படியே டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இது வந்து உள் பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். முக்கியமாக நம்ம ஃப்ளவர் வந்து மேல் பக்கம் நோக்கி இருக்கிற மாதிரி, ஷோல்டர் வந்து இந்த சைடில் வர்ற மாதிரியும் இந்த சைடு கை சுற்று வர்ற மாதிரியும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்படி ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும்தான். சரிங்களா? பாருங்கள், இப்படி இருக்கக்கூடிய பீஸை ஒரே ஒரு ஃபோல்டு தான் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்லீவ் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே கை சுற்று நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுவோம். அதே போல் மார்க் பண்ணிக்கலாம். லைனிங்காக இருந்தாலும் நீங்கள் 1/2 இன்ச் போதுமானது, நார்மலாக இருந்தாலும் 1/2 இன்ச் வந்து போதுமானது. தையலுக்காக இது மாதிரி 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து நம்மளுடைய சரியான அளவு பார்க்கணும். சரியான அளவு அப்படிங்கிறது 3/4 அப்படிங்கிறதுனால 13.5 இன்ச் அப்படிங்கிறது சரியான அளவு. ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 14 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இதே போல் ரெண்டு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்ட லைன்ல இருந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ஸ்லீவ் லோ லென்த்து. இதுவும் அதே போல் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பல்சரி, இது காமனாக எல்லாத்துக்குமே நம்ம இப்படி தான் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஸ்லீவ் லோ லென்த்து, கை கீழ் உயரம்ங்கிறது 3.5 இன்ச் மார்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணக்கூடியது ஆம்கோல் ரவுண்டு. ஆம்கோல் ரவுண்டு அப்படிங்கிறது 8.25 இன்ச்சு. சரிங்களா? இந்த கார்னரில் இருந்து இந்த எட்ஜில் எந்த இடத்துல 8.25 வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க, கிராஸ் வைஸில். சரிங்களா? இந்த லைனில் தான் நம்ம மார்க் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாவோ அல்லது இப்படியும் மார்க் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், 8.25 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸ் வைஸில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு கீழே. சரிங்களா? அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு, கை சுற்று பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சரியான அளவு ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்கோல் ரவுண்டு, ஆம்கோல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் தையலுக்கான அளவு, சரிங்களா, தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்கான அளவுலேருந்து மேல் ஃபோல்டிங் வரைக்கும் இது மாதிரி ஒரு லைன் கிராஸ் வைஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபோல்டிங்லேருந்து செக் பண்ணுங்கள் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. இருக்கக்கூடிய அளவில், சரிங்களா, 10.5 இன்ச் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய அளவில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 5.25 இன்ச் அப்படிங்கிறது சென்டர் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் ரெண்டுலேயும் சென்டர், சரிங்களா, இந்த சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் இந்த சென்டர்லேருந்து இந்த தையலுக்கான அளவு வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போது 1/2 இன்ச் உள் பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
1/2 இன்ச் வெளிப்பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச் இருந்தால் போதுமானது. சரிங்களா? இப்போது இந்த 1/2 இன்ச் ஒரு மார்க்கிங், இந்த 1/2 இன்ச் ஒரு மார்க்கிங், சென்டர் மார்க்கிங், இந்த 3 மார்க்கிங்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு வளைவு. சரிங்களா? கீழே எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சி மாதிரி ஒரு வளைவு. அதே போல் இந்த சைடும் மேலே ஃபோல்டிங்கில் இது மாதிரி ஜாயிண்ட் ஆயிடணும். ஆம்கோல் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். எல்லா அளவுகளுக்கும் இந்த மெத்தட் வந்து பொருந்தும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழ் எட்ஜில் இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஆம்கோல் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர்கட். டெப்த் வந்து நம்ம எடுக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான். சரிங்களா? அதாவது இந்த பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த பக்கத்தில் இருந்து தான் இப்படி மார்க் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்லீவ் எடுத்து அப்படியே மேல் பக்கம் இது மாதிரி கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் வந்து சேமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ளார் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும், ஒரே சேமாக இருக்கணும். சரிங்களா? 2 ஸ்லீவும் ஒரே சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கரைப்பகுதி இருக்குது. சரிங்களா? இதில் வந்து கரைப்பகுதி இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் இதில் டபுள் ஃபோல்டு பண்ணணும். சரிங்களா? இதில் சிங்கிள் ஃபோல்டு பண்ணாலே போதுமானது. ஸோ ஒரு 1/4 இன்ச் இதில் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மற்ற இதில் என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கரைப்பகுதி இருக்குது. சரிங்களா? இதில் வந்து கரைப்பகுதி இல்லை. ஸோ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டால் இதில் டபுள் ஃபோல்டு பண்ணணும். சரிங்களா? இதில் சிங்கிள் ஃபோல்டு பண்ணாலே போதுமானது. ஸோ ஒரு 1/4 இன்ச் இதில் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மற்றபடி அப்படியே அந்த அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அதே போல் தான் ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச் கேப் விட்டு ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இதுதான் ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், 2 ஸ்லீவும் இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அது வந்து கரைப்பகுதி இல்லை. சரிங்களா? அதனால ஒரு ஸ்லீவ் வந்து கரைப்பகுதி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து குறைவாக இருக்கும். இதை சிங்கிள் ஃபோல்டு பண்ணுவோம். கரைப்பகுதி இல்லாத பீஸை டபுள் ஃபோல்டு பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் சென்டர் பீஸ். சரிங்களா? சென்டர்லேருந்து பாருங்கள் ஒரு 3/4 இன்ச், சென்டர்லேருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா? அந்த 3/4 இன்ச் மார்க் பண்ண இடத்தோட இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைட்டாக டெப்த்து தெரியும். சரிங்களா? 3/4 இன்ச் மார்க் பண்ண இடத்தோட நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சென்டரில் நான் வந்து ஃபோல்டு பண்ணலை. சரிங்களா? இப்போது 3/4 இன்ச் மார்க் பண்ண இடத்தோட ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு டெப்த் எடுக்கிறதுக்கு இந்த பீஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்த தான் நம்ம வந்து டெப்த் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பீஸை கட் பண்ண இடம் இந்த இடம். சரிங்களா? இதுதான் நம்ம டெப்த் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக சென்டரில் வந்து நான் ஃபோல்டு பண்ணுறேன். சென்டரில் ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு வந்து அதிகமாக இருக்குது, இந்த சைடு குறைவாக இருக்குது. கரெக்டாக வந்து டெப்த்து நம்ம ஈவனாக எடுத்துட்டோம். சரிங்களா? டெப்த்து வந்து ஈவனாக எடுக்க முடியல அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ், சுடிதார் எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? ஃப்ளார் வந்து ஒரே ரன்னிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளார் வந்து மாறி மாறி வரும் இல்லைங்களா? நம்ம சேமாக கட் பண்ணும் பொழுது ஒரே டைமில் லெஃப்ட் அண்ட் ரைட், இடது வலது 2 ஸ்லீவும் கட் பண்ணும் பொழுது ஃப்ளார் வந்து ஒரு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அந்த அளவை வச்சு அப்படியே அடுத்த ஸ்லீவ் கட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளார் வந்து சேமாக இருக்கும், ஸ்லீவ் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.